அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி டேபிள் டாப் கிரைண்டரில் உள்ள ட்ரம்மு ஒழுகுது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் உள்ளதில் அரால் டைட்டு சரியாக போடாமல் விட்ருக்காங்க. அதனால் அது ரொம்ப லூஸாக இருக்குது, தட்டின உடனே கலண்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சு நம்ம தட்டி பார்க்கும், அந்த கலண்டுருச்சு. இந்த மாதிரி கலரும்போது ட்ரம்மு தனியாக சுற்றும், தண்ணி விழுவும். இப்போது ஏற்கனவே அரால் டைட் போட்டு காஞ்சி போய் இருக்குது, அந்த இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம அப்படி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அந்த பிவிசி பைப்பை, அந்த உருண்டையை அரால் டைட் போட்டு ஒட்டணும். இது கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இது 60 ரூபா வரும் பாக்ஸு. இது வந்து ஒன்று வந்து ரெசினு, ஒன்று ஹார்னரு, ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி நல்லா குழப்பிக்கிட்டு ஒட்டணும். ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். இப்போது அந்த ஹார்னர் எடுத்து ஓட்ட போட போகிறோம். அதுக்கு அந்த மூடியிலே ஹோல்ஸ் போடுறதுக்கு அந்த ஊசி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை முடிக்கிடுவோம். நிறைய எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் காயாது. இப்போ அடுத்து ரெசினை அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதே அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு அல்லது ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு ஹோல்ஸில் அப்படியே அப்ளை பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக்கை நம்ம உள்ளே வச்சு நல்லா டைட்டாக இறுக்கிடணும். மறுபடியும் இன்னொருக்காவும் ரெசினும் ஹார்னரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி சைடில் இப்போ அப்ளை பண்ணணும். அந்த பிளாஸ்டிக் சைடில் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி கரெக்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடுமே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது அந்த ட்ரம்மை திருப்பி வச்சு இப்போ உள்ளேயும் அதே மாதிரி அரால் டைட் போடணும். அதுக்கு அரால் டைட்டை ஒரு சின்ன கேரி பேக்கில் கவர் மாதிரி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு இதில் அந்த ஹார்னரையும் ரெசினையும் சமமாக எடுத்து ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா செட் ஆகிருக்கு. கேப் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தண்ணி உழுவாது. திருப்பியும் பார்த்தா ஃபுல்லாக எல்லா பக்கமே அப்ளை பண்ணியிருக்கோம், சைட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா ஒட்டிட்டோம்னா லீக்கேஜ் இருக்காது, அந்த பிளாஸ்டிக்கும் விடாது. இப்போ தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம், லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்போம். லீக்கேஜ் அவ்வளோவா இல்லை, நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அரால் டைட் போட்டு ட்ரம்மை ஒட்டணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.